2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தேனி தொகுதியின் வேட்பாளர் அறிவிக்க பின்னர் களம் எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய இந்த காணொலியில் பார்ப்போம். குறிப்பாக தேனி தொகுதி ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதியாக இருக்கிறது. இந்த தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை அவர்களின் மகன் ஓ.பி. ரவீந்திரநாத் தற்போது எம்பியாக உள்ளார். ஆனால் அவருக்கு எம்பி சீட் தராமல் பாஜக தலைமை அமமுக பொதுச் செயலாளராக உள்ள திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கியது. டிடிவி தினகரன் தேனி தொகுதியில் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அந்த வகையில் தேனி தொகுதியில் அவருக்கு பல பரிச்சயமான விஷயங்களும் உள்ளன. ஆனால் திமுக சார்பிலோ அதிமுகவிலிருந்து பிரிந்து திமுகவுக்கு சென்ற திரு தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்த தங்கத்தமிழ்ச்செல்வன் திமுக சார்பாக களமிறக்கப்பட்டுள்ளார். மேலும் காங்கிரஸ் கையில் இருந்த இந்த தேனி தொகுதி தற்போது திமுக வசம் வந்துள்ளது. ஏற்கனவே திமுக அதிகம் வெற்றி பெறாத தொகுதிகளில் ஒன்றாக பார்க்கப்படும் தேனி தொகுதியில் தற்போது அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் களத்தில் கடுமையாக பணியாற்றி வருகிறார். குறிப்பாக ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே பெற்றுக்கொண்டு அதில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என எண்ணினார். ஆனால் பாஜக தலைமை 2 இடங்களில் போட்டியிட அனுமதி வழங்கியது. தற்போது அதிமுகவின் சாதகமான தொகுதிகளில் ஒன்றாக பார்க்கப்படும் தேனி தொகுதியில் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சரின் மகன்களோ யாரும் வாய்ப்பளிக்கப்படாமல் திரு அதிமுகவை சேர்ந்த நாராயணசாமி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொகுதியில் பரிச்சயமில்லாத வேட்பாளரான இவரை கொண்டு சேர்க்க முடியாமல் அதிமுகவினர் திணறி வருகின்றனர். ஒரு பக்கம் ஏற்கனவே அதிமுகவில் இருந்த தங்கத்தமிழ்ச்செல்வன் திமுகவுக்கு வந்ததால் அவர் அதிமுக வேட்பாளரா அல்லது திமுக வேட்பாளர் என்ற குழப்பம் உள்ளது. எனவே அமமுக வேட்பாளராக உள்ள திரு டிடிவி தினகரன் தொகுதி முழுவதும் பரிச்சயமாக இருப்பதாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கணிசமான ஆதரவும் இருப்பதாலும் களத்தில் டிடிவி தினகரன் முந்தி செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.